ஹரி ஓம். குரு பிரம்மா யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அடியேனுடைய உளங்கழிந்த மனங்கழிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். தினம் ஒரு ஸ்லோகம் கற்றுக்கொள்வோம். இன்றைய தினம் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருந்து ஒரு ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். பவானி பவானி பாவனாகம்யா பாவனாகம்யா பவானி பாவனாகம்யா பவானி பாவனாகம்யா பவாரண்ய குட்டாரிகா பவாரண்ய குட்டாரிகா பவாரண்ய குட்டாரிகா பவாரண்ய குட்டாரிகா பத்ரப்ரியா பத்ரப்ரியா பத்ரமூர்த்திர் பத்ரமூர்த்திர் பத்ரப்ரியா பத்ரமூர்த்திர் பத்ரப்ரியா பத்ரமூர்த்திர் பக்த சௌபாக்ய தாயினி பக்த சௌபாக்ய தாயினி பக்த சௌபாக்ய தாயினி பக்த சௌபாக்ய தாயினி பவானி பாவனாகம்யா பவாரண்ய குட்டாரிகா பத்ரப்ரியா பத்ரமூர்த்திர் பக்த சௌபாக்ய தாயினி. பவானி பாவனாகம்யா பவாரண்ய குட்டாரிகா பத்ரப்ரியா பத்ரமூர்த்திர் பக்த சௌபாக்ய தாயினி. பவானி பாவனாகம்யா பவாரண்ய குட்டாரிகா பத்ரப்ரியா பத்ரமூர்த்திர் பக்த சௌபாக்ய தாயினி. இந்த ஸ்லோகத்தை தினசரி மாலையிலே சொல்ல வேண்டும். பூஜா மண்டபத்தில் விளக்கேற்றி வைத்து லலிதா பரமேஸ்வரியினுடைய படத்திற்கு பூ மாலைகளை எல்லாம் சாற்றி தூப தீபங்களை காட்டி இந்த ஸ்லோகத்தை 8 முறை சொன்னால் லலிதா பரமேஸ்வரி சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறார். பக்த சௌபாகியங்களை கொடுக்கக்கூடியவள், பக்தர்களுக்கு சௌபாகியங்களை எல்லாம் அள்ளி வழங்கக்கூடியவளாக இருக்கின்ற காரணத்தினாலே 8 முறை இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். இப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம். அவளுடைய திருப்பெரும் கருணைக்கு இலக்காவோம். வாழ்க்கையிலே நலம் பல பெறுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.